மாணவர்களே, எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 3. இது ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதில் 3 மார்க்கில் கேட்பாங்க, அல்லது ரேராக 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இதோட கிவன் பார்ட் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் வி ஹேவ் டு ப்ரூவ் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவலாக வேல்யூவை கொண்டு வரணும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எழுதி அதுக்கு ஒரு மார்க்கை வாங்கிடணும். ரைட் ஹேண்ட் சைடு ரொம்ப சிம்பிள். எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துருக்குறாங்க. எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் ஆல்ஃபான்னு போடணும். இப்படி மைனஸ் ஆல்ஃபான்னு போடும்போது என்ன ஆகும்னா, காஸ் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபான்னு மாறிடும். காஸ் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. சைன் மைனஸ் ஆல்ஃபான்னு போட்டிங்கன்னா அந்த மைனஸ் வெளியே வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு மாறும். ஸோ ஏன் அது அப்படின்னா, காசுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், சைனுங்கிறது ஆடு ஃபங்க்ஷன், அதனால் அந்த மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ இப்போது எதுலெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, காசில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. காஸ் மைனஸ் ஆல்ஃபா போட்டாலும் காஸ் ஆல்ஃபானே கிடச்சிரும். வேறு எந்த இடத்துலையும் சேஞ்சஸ் இருக்காது நம்பர் இருக்கிற இடங்களில். இந்த சைன் இருக்கிற இடத்துல மட்டும் சைன் மைனஸ் ஆல்ஃபான்னு போடும்போது மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். 1 0 1. இங்கே ஒரு மைனஸ் ஜென்ரேட் ஆகும். ஏற்கனவே இருக்கிற ஒரு மைனஸும் இந்த வெளியே வர்ற மைனஸும் சேர்ந்து என்ன பண்ணா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ இது சைன் ஆல்ஃபான்னு மாறிடும். காஸ் ஆல்ஃபாவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே இருக்கிற மைனஸ் சைன் ஆல்ஃபா அங்கே போயிடுது, அங்கே இருக்கிற ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இங்கே வருது. சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எழுதுனா ஒரு மார்க். இப்போது எல்ஹெச்எஸ் எழுதிட்டோம், சாரி ஆர்ஹெச்எஸ் எழுதியாச்சு. எல்ஹெச்எஸ் லாஸ்ட்டில் எழுதுவீங்க. எல்ஹெச்எஸ்ஸுக்கும் நீங்கள் என்ன தான் போட போகிறீங்க, இதே வேல்யூ போட்டு இன்னொரு மார்க்கை வாங்கியிருப்பீங்க. இப்போ இடையில இருக்கிற இன்னும் ஒரு மார்க்கு தான் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 3 மார்க்ஸாக இருந்தால் இப்போ நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் வேல்யூ வந்து இன்வர்ஸ்ன்னு இருக்குது. எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ். இந்த இன்வர்ஸ்னால என்ன கண்டுபிடிக்கணும், 1 by f of alpha determinant into adjoint f of alpha. ஸோ இதில் f of alpha determinant போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் இருக்குது. 5 மார்க் கொஸ்டினாக இருந்தால். அடுத்தது அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா எழுதணும். ஸோ அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா எப்படி எழுதுறது, உங்களுக்கு தெரியும். மிடில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைக்கிளிக்காக எழுதணும். அதுக்கு பதிலாக இந்த கொஸ்டினில் நம்ம ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சின்ஸ் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு கிடச்சிருக்கிறதுனால அட்ஜாயிண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன கிடச்சிருக்கோ அதே தான் போட போகிறோம். ஸோ சிம்பிளாக அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு, இங்கே ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன வேல்யூ போட்டிங்களோ அதே வேல்யூ எடுத்து எழுதிடுங்க. காஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 1 0 1 sin alpha 1 cos alpha. ஸோ இது எல்ஹெச்எஸ்ஸுக்கும் ஆர்ஹெச்எஸ்ஸுக்கும் இதை தான் எழுதணும், அட்ஜாயிண்ட்டுக்கும் இதை எழுதியிருக்கோம். இப்போது எல்ஹெச்எஸ் ஆன அந்த
எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை இதே எழுதுறீங்க காஸ் ஆல்ஃபா. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் போடுறோம். இந்த ஃபார்முலாவில் போட்டால் என்ன ஆகும்? 1/1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இப்போ அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா தான் ஆன்சராக வரும். அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு நம்ம என்ன எழுதணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ்க்கு நீங்கள் என்ன போட்டிங்களோ அதை இதே எடுத்துக்கலாம். அது கால்குலேஷன் போட்டு கொண்டு வரணும். அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவை நீங்கள் டேரெக்டாக போட்டாலும் உங்களுக்கு மார்க்கை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதை எல்ஹெச்எஸ் போர்ஷனையும் ஆர்ஹெச்எஸ் போர்ஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 1 ஈக்குவல் டு 2. அதனால் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இது 3 மார்க் கொஸ்டின் அப்படின்னா எல்ஹெச்எஸ்க்கு ஆர்ஹெச்எஸ்க்கு ஒரு மார்க்கு. ஆன்சர் எடுத்து எழுதுறீங்க பாருங்கள், ஃபைனல் ஸ்டெப், அதுக்கு 1 மார்க். 5 மார்க் கொஸ்டினாக இருக்கும்போது அட்ஜாயிண்ட்டுக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா வரும், டிட்டர்மினன்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு 1 மார்க்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது ஈஸியான கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதை கண்டிப்பாக படிச்சுக்கணும்.